முதலமைச்சர் 13 முறை நின்ற தேர்தலெல்லாம் வென்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் தமிழகத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் மக்களுக்காக, பல்வேறு உரிமைக்காக பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். நிறைய திட்டங்களை செய்து கொடுத்தவர் தான் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அதே மாதிரி சுய உதவி குழுவை 1989 உருவாக்குனாங்க. சுய உதவி குழு உருவாக்கி அந்த குழுக்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும், பல்வேறு தொழில்கள் தொடங்க வேண்டும் என்பதற்காக தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பெரிய ஒரு மகத்தான திட்டம். அதே வழியில நம்மளுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது கொரோனா காலங்கள் இருந்தும் கூட மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 2000, 4000 வழங்கின அரசு தான் இந்த அரசு. அதே மாதிரி ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே பெண்களுக்கு நகர பேருந்துல விடியல் பயணம். அந்த விடியல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் மகளிர்கள் ஒரு நாளைக்கு 58 லட்சம் நபர்கள் பயணம் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 58 லட்சம் மகளிர்கள் பயணம் செய்யறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் ஒரு மகளிருக்கு, அதாவது மாசத்துக்கு 888 முதல் 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு சேமிப்பு கிடைக்கும். இங்க இருந்து நம்ம வல்லநாட்டில இருந்து பாளையங்கோட்டை திருநெல்வேலி போயிட்டு வரணும்னா அந்த மினிமம் அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் 2 பெண்கள் 3 பெண்கள் இருந்தா அப்ப மாசம் ஒரு 1000னா ஒரு வருஷத்துக்கு 2000. ஒரு அம்மாவுக்கு, ஒரு அக்காவுக்கு 2000, ஒரு தங்கைக்கு 1000, இப்படியே வருஷத்துக்கு 12000 ரூபாய் அதுல வரும். அது மாதிரி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேர்ல மகளிர் உரிமை தொகை மாசம் 1000. செப்டம்பர் 15, 2003 இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இதுவரை 22 மாசம் பணம் வாங்கியிருக்காங்க. இதுல 1,15,00,000 நபர்கள் இதுல பயனடைந்திருக்காங்க. தமிழகத்தினுடைய மக்கள், அதாவது தமிழக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 1000 ரூபாய் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கு அடுத்த மாசம் ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு மேல அக்டோபர் வரை விடுபட்டவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வழங்கணும். ஒரு முகாம் போடுவாங்க. அது எந்தெந்த பகுதியில் முகாம் அமைக்கப்படும் என்று சொல்லுவாங்க. அதை நாங்க எங்க ஒன்றிய செயலாளர் தலைமையில சொல்லி அந்தந்த கிளை செயலாளர்கிட்ட சொல்லி யாருக்கெல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் விடுபட்டு இருக்கோ அவங்க பேரெல்லாம் பட்டியலிட்டு அவங்க பேரெல்லாம் குறிச்சுக்கிட்டு எந்த முகாம் போடுறாங்களோ அங்க போய் அவங்கள அழைத்து சென்று அவங்களுக்கு முழுமையாக பணத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. அதாவது வாக்களித்த மக்களுக்கும் சரி, வாக்களிக்காத மக்களும் பயனடைகிறாங்க. அதாவது 1000 ரூபாய் வாங்கினவங்களாம் மாற்று கட்சியை சேர்ந்தவங்களாம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றாங்க, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்கலையே, நம்ம மாத்தி வாக்களிச்சிட்டோமே, இப்ப நம்ம 1000 ரூபாய் மு.க. ஸ்டாலின் அவர் தானே கொடுக்காங்க, அதனால நம்ம வருத்தப்படுறோம். இன்னும் வரும் ஆண்டுல நம்ம உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் என்று மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், உயர்கல்விக்கு செல்லுகின்ற மாணவி செல்லுகளுக்கு மாசம் 1000 ரூபாய். 12ஆம் வகுப்பு முடித்தவங்க கல்லூரிக்கு போவையில் மாசம் 1000 ரூபாய், 3 ஆண்டு காலம் 36,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல கிடைக்கும். இதுல 4 லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க தமிழ்நாட்டில். அதனால படிக்க முடியாத ஏழை மாணவிகள், ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் பயனாகுது. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய். அப்ப அவங்க 3,80,000 மாணவர்கள் பயன்படுறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எல்லாருக்கும் எல்லாம். அவங்க ஆட்சின்னா அதிமுக ஆட்சின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாக்களித்து மட்டும்தான் கொடுப்பாங்க, வாக்களிக்காதவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அப்படி இல்லை. அதாவது எல்லாருக்கும் எல்லாம். இதுதான் திராவிட மாடல் அரசு, அது உங்களுக்கே தெரியும். அப்போ முதலமைச்சர் எல்லாருக்குமே நல்ல திட்டங்களை செய்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம், காலையில் 1வது 5வது படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு பள்ளிக்கு சென்றால் 40 பிள்ளைகள் 50 குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு 30 பிள்ளைகள் சாப்பிடாம தான் வந்திருக்காங்க. நாங்களாம் சில பள்ளிக்கு போகும்போது சென்று அவங்களோட சாப்பிடையில கேட்போம், நீங்க எல்லாம் தினசரி சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்போம். இல்லை, இப்போ முதலமைச்சர் கொடுக்குற சாப்பாடு தான் நாங்கள் டெய்லி காலையில் சாப்பிட்றோம். இதுக்கு முன்னால் நாங்கள் வரையில்
ஒரு 10 பேர் சாப்பிட்டுருப்பாங்க, 40 பேர் சாப்பிடாம வந்திருப்பாங்க. அதனால அந்த குழந்தைகளுடைய படிப்பு திறனும் குறைவா இருக்கும், அந்த குழந்தைகளோட அறிவுத்திறனும் குறைவா இருக்கும். சாப்பிடலனாலே அதானே எல்லா கஷ்டங்களும் வந்துடும். அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவ திட்டம், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து மக்களை தேடி மருத்துவம், வயசானவங்களுக்கு பூரா அவங்கெல்லாம் சுகர் இருக்கா, பிபி இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, வேற என்ன அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வீட்டிலே போய் தன்னார்வல கொண்டு மாத்திரை மருந்துகள்லாம் கொடுக்கப்படுகிறது. இதில் 2,04,00,000 நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்க தமிழகத்தில். முதலமைச்சர் வந்து இப்படியெல்லாம் அறிந்து, அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு திட்டமும் பயனடைஞ்சிட்டு வருது. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. படித்த இளைஞர்கள் வந்து படிச்சுக்கிட்டு வேலைக்கு போகலாம், இல்லாட்டி அவங்களே ஒரு தொழிற்சாலை உருவாக்கலாம். இதெல்லாம் ஒரு நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழகத்திலே IAS IPS இந்த டெஸ்ட்லே 50 பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால முதலமைச்சர்கள் வந்து என்றும், அதாவது தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர், நிறைய திட்டங்களை செய்து கொடுக்குறாங்க. அதே வழியில் நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவர்களும் உங்களுக்காக உழைக்கக்கூடியலாம். இந்த பகுதியில் பார்த்தோம்னா படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. அது அவங்க தான் தொழிற்சாலையை முதலமைச்சர் சொல்லி வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி துணை முதலமைச்சரும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி நம்மளுடைய தூத்துக்குடியுடைய மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர், அவரும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி நானும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க தான். நீங்க எல்லாருமே நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுகின்ற சொல்லை கேட்டு முழுமையாக உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது திமுக ஆட்சி மட்டும்தான், அந்த இயக்கம் மட்டும்தான் மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம். 10 ஆண்டு காலம் இருந்தாங்க. இப்ப நம்ம 22 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமத்தில் 22,000 ரூபாய் ஒவ்வொரு கணக்குல இருக்கு. மோடி அரசு சொன்னாங்க, அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கணக்கில் 15 லட்சம் உங்க கணக்குல வர வைப்போம்னு சொன்னாங்க. போய் சொல்லி ஏமாத்தி வாக்கு கட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஒரு சொல்லாதையும் செய்யக்கூடிய முதலமைச்சர், சொன்னதையும் செய்யக்கூடிய முதலமைச்சர். அதனால அதே வழியில் எங்களுடைய ஒன்றிய செயலாளர், நல்ல அருமையான ஒன்றிய செயலாளர், ஏதாட்டும் ஒன்று ஒரு பகுதிக்கு என்ன தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களை போன்ல தொடர்பு கொள்வார். அது மாதிரி எங்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் இப்படித்தான், முன்னாள் யூனியன் சேர்மன் அதே தான். கழகத்தினுடைய எல்லாரும் சிறப்பாக பணி செய்யக்கூடியவங்க, செயலாளர் அவ்வளோ செயலாளர்களும் அவங்க ஊருக்கு என்ன தேவைனாலும் உடனடியாக சொல்லி உடனே நிறைவேற்றி கொடுக்க சொல்லுவாங்க. அது உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க, மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க. இதான் அந்த அரசு, திராவிட மாடல் ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து திட்டையும் செய்து விடக்கூடிய ஆட்சி. அதனால அது முக்கிய, குறிப்பாக மகளிர் 100%. நம்ம வல்லநாடு கிராமத்தில் மகளிர் 2500 நபர்கள் மகளிர் இருந்தா 2500 வாக்குகளும் உதயசூரியன் தான் கிடைக்கணும். உங்களுடைய அம்மாமார்களே, உங்களை பாதம் தொட்டு வேண்டிக்கிறோம். உங்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர்கள் வந்து நிறைய திட்டத்தை கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிக்கணும், நல்லா சிந்திங்க. அதாவது இவ்வளவு 22,000 ரூபாய் வரை நம்ம வாங்கியிருக்கோம். அதனால அது பாகுபாடு பார்த்து இன்னும் முதலமைச்சர் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப விடுபட்டவங்களுக்கு அடுத்து கொடுக்க சொல்றாங்க. அதனால முழுமையா 100% நீங்க மக்கள் முழுமையாக உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த முதலமைச்சர் வந்தா மட்டும்தான் நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு கிடைக்கும், தொழில் உலகம் பெருகும், பல்வேறு திட்டங்கள் கிடைக்கும். அதனால வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி பெறும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதெல்லாம் நீங்க இருக்கீங்க, எங்க கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்காங்க. முழுமையாக வாக்களிச்சு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை 7வது, அதாவது திராவிட மாடல் ஆட்சியை 7வது முறையாக ஆட்சி காட்டில் அமர வைக்க வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை 2வது முறையாக மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அன்போடு சொல்லி, இந்த வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி, நீங்கள் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான் மீண்டும் ஒதுக்க வேண்டும். நீங்கள் நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்று நினைக்க வேண்டும். உங்களுக்காக, உங்களுடைய கழகத்தினுடைய தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள், உங்களுக்காக அந்த கழகம் உழைக்கும் என்று அன்போடு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.